அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய நமக. வாழ்க வளமுடன். சிவபெருமானுடைய கண்களிலிருந்து தோன்றியவை தான் ருத்ராஜம். அந்த கண்ணீர் துளிகளின் வாயிலாக இந்த ருத்ராஜமானது தோன்றியது. இந்த ருத்ராஜத்தை சில பேர் சிவபெருமானுடைய பற்றின் காரணமாக அணிந்திருப்பார்கள், அதாவது அவரின் மீது உள்ள அன்பின் காரணமாக அணிந்திருப்பார்கள். சில பேர் ருத்ராஜத்தை அணிவதனால உடலை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்காக அணிந்திருப்பார்கள். இன்னும் சிலரோ பார்த்தீங்கன்னா ருத்ராஜத்தை அணியலாமா, அதற்கு பின்னாடி பல கட்டுப்பாடுகள் உண்டு அப்படின்னு சந்தேகத்தின் பேரில் அதை அணியாமலே இருப்பாங்க. பெண்கள் அணியலாமா, மாதவிடாய் காலத்தில் அணியலாமா, தாம்பத்திய காலத்தில் அணியலாமா, தீட்டு காலத்தில் அதாவது இறந்தவர்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கே அணியலாமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் எழும். எல்லா நேரத்திலையுமே நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ருத்ராஜத்தை அணிந்திருப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். இந்த ருத்ராஜம் நம்ம உடம்பில் இருப்பது அவ்வளவு நன்மைகளை நமக்கு கொண்டு கொடுக்கக்கூடியது. சிவனுடைய அந்த ருத்ராஜத்தை நம்ம அணியும் பொழுது சிவபெருமானாகவே நம்ம மாறிவிடுகிறோம். இப்போ சிவபெருமான் எப்பொழுதுமே தன்னுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா திருநீரையும் ருத்ராஜத்தையும் அணிந்திருப்பார். இதற்கு உண்டான அந்த காரணம் பார்த்திங்கன்னா அவர் எப்பொழுதுமே அந்த தன்னிலைப்படுத்தி அவருடைய அந்த சிந்தைகளை எப்பொழுதுமே தெளிவாக தியான நிலையிலேயே அந்த ஞான போதனைகள் எல்லாத்தையுமே அவர் பலவாறு கற்று தேர்ந்திருப்பார். இப்போ எப்பொழுதுமே ஒரு அமைதியான சூழ்நிலையை நமக்கு உண்டு பண்ணக்கூடியது தான் இந்த ருத்ராஜம். நல்ல ஒரு சிந்தனையும் செயல்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த ருத்ராஜ மாலையை நம்ம எப்பொழுதுமே அணிந்திருப்பது நமக்கு பலவாறானப்பட்ட நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதிக பிரயாணம் செய்பவர்கள், இப்போ வெளியிடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, பல்வேறு வகைப்பட்ட இடங்களில் சாப்பிட்டு தூங்குபவர்களாக இருந்தால் கட்டாயம் ருத்ராஜம் அணிந்திருப்பது மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடியது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேருக்கு ஏற்கனவே அவங்க தூங்கின இடங்களில் தூக்கம் வரும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன தான் வேலை செஞ்சுட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த தூக்கமே வராது. அதற்கு காரணம் என்னென்னா, அவர்களுக்கு சுற்றி இருக்கின்ற அந்த எதிர்வினைகளும் சில விஷயங்களும் அந்த தேவையில்லாத சிந்தனைகளும் அவர்களுக்கு தூக்கத்தை வரவழைக்காது. போட்டு மனசை குழப்பி எடுத்து அவங்கள அந்த இடத்துல நிதானமாகவே இருக்கக்கூடாது. தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், தூங்கினாலும் தூக்கம் வராது, தேவையற்ற சிந்தனைகள் மட்டுமே எழும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ருத்ராட்சத்தை அணிந்திருப்பது அந்த கெட்ட அதிர்வலைகளை எல்லாத்தையுமே நம்ம பக்கத்தில் நெருங்க விடாது அப்படிங்கிறது தான். இப்போ சாதுக்களும் சன்னியாசிகளும் இவங்க எல்லாமே ஒவ்வொரு இடமாக சுற்றி கொண்டு வருவாங்க. பல இடங்களுக்கு பல சூழ்நிலைகளுக்கும் அவர்களுக்கு சாதகமாக இருக்காது. எங்கெல்லாமோ சுற்றிக்கிட்டு வருவாங்க, இருக்கிற இடத்துல தூங்குவாங்க. ஆனால் அவங்க உடம்பு முழுவதும் பார்த்திங்கன்னா ருத்ராட்சத்தை பலவாறு அணிந்திருப்பாங்க. ஏகப்பட்ட ருத்ராட்சத்தை தங்களுடைய உடம்பில் அணிந்திருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் எங்கு தூங்கினாலுமே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை பூராமே அந்த ருத்ராட்சமானது விலக்கி விடுகிறது. அப்போ அவங்களுக்கு தூக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா வரும், மனசில் எந்த விதமான சஞ்சலமும் ஏற்படாது. அதற்கு காரணம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக ஒரு விஷயத்தை நம்பும் பொழுது தான். தேவையில்லாத தாட்ஸு எதையுமே நம்ம அந்த இடத்துல சிந்திக்காமல் இருப்பதற்கு இந்த ருத்ராஜம் பலவாறு நமக்கு உதவிகரமாக இருக்கும். சாதுக்களும் சன்னியாசிகளும் இல்லாமல் இப்போ நம்மளே தொழில் காரணமாக வேலை செய்வதற்கு காரணமாக பல்வேறு இடங்களுக்கு நம்ம தினமுமே பிரயாணம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். வெளியில் சாப்பிட்டு தூங்குகிறோம். இப்படியான விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம ருத்ராட்சத்தை நம்ம உடம்பில் அணிந்திருப்பது நமக்கு சுபிட்சத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பார்த்திங்கன்னா ருத்ராட்சத்தை இப்போ காட்டில் வசிக்கும் சாதுக்களும் சன்னியாசிகளும் காடுகளில் வலம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் எடுக்கும். அப்போ ஏதோ ஒரு குட்டையோ குளமோ அவங்க பார்க்குறாங்க. அந்த குட்டை நல்ல குட்டையா, அசுத்தமானதா, ரசாயனங்கள் உள்ளதா, இதை குடிப்பதனால, இந்த தண்ணியை குடிப்பதனால நமக்கு எதுவும் தேவையில்லாத நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கும் இந்த ருத்ராட்ச மாலையானது பயன்படுகிறது அப்படிங்கிறது தான். இதில் எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளமோ குட்டையிலையோ நம்ம ருத்ராட்சத்தை அந்த குளத்திற்கு மேலாப்பில் தொங்கியபடி பிடிப்பதனால அது நல்ல தண்ணீராக இருந்தால் பிரதட்சணமாக சுற்றும். பிரதட்சணம் அப்படின்னா நம்ம கிளாக்கு வீட்டில் கடிகாரம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த திசையில் கடிகாரம் எப்படி சுற்றுதோ அதே போல் அது பிரதட்சணமாக சுற்றும் நம்ம தொங்கி பிடிக்கும் பொழுது. அதே இது விஷமுள்ளதாக இருந்தால் அது மாலை அந்த எதிர் திசையில் சுற்றும். கிளாக் எப்படி சுற்றுது அதை தவிர்த்து அதற்கு எதிர் திசையில்
அபிதர்சனமாக சுற்றும். உணவின் தரத்தையும் இவ்வாறு பரிசோதித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்லையும் எது நஞ்சு கலந்திருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நம்ம ருத்ராட்சத்தை அதன் மீது தொங்கியபடி பிடித்தோம் என்றால் அது இந்த மாதிரி சுற்றும். அதை வைத்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு நல்ல பிராண சக்தி உள்ள பொருளுக்கும் மேலே பிடித்து பார்த்தால் அது கடிகார முள் போல அந்த திசையில் சுற்றும். ஒரு கெட்ட பிராண சக்தி உள்ள பொருளுக்கு மேல் பிடித்தால் அது எதிர் திசையில் சுற்றும். இதை இந்த வகையில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மகிமையும் ருத்ராட்சத்திற்கு அடங்கியுள்ளது அப்படிங்கிறது தான். எப்பேற்பட்ட தீய சக்திகளுக்கும் எதிரான ஒரு கவசமாகவே இது திகழ்கிறது. இது தீய சக்திக்கு எதிராக கவசமாக செயல்பட வல்லது. ஒருவருக்கு கேடு செய்யக்கூடிய தீய சக்திகளை சிலர் உபயோகிக்கிறார்கள். அது ஒரு விதமான விஞ்ஞானம். வேதங்களில் ஒன்றான அதர்வண வேதம் என்பதில் சக்தி நிலையை ஒருவருக்கு சாதகமாகவும் இன்னொருவருக்கு பாதகமாகவும் எப்படி உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர் ஒருவர் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளாரோ அவர் இதை பயன்படுத்தி எல்லையில்லாத அந்த துன்பங்களை உண்டாகக்கூடிய அந்த சக்தியானது இவர்களுக்கு வந்துவிடும். மரணம் கூட சம்பவிக்க முடியும். நமது மரபில் மக்கள் ருத்ராட்சத்தை கையாள்வது என்பதை வாழ்வில் ஒரு புனிதமான பணியாக நினைத்தார்கள். ஒரு ருத்ராட்சம் இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க உதவும். நமக்கு யாரும் இந்த மாதிரியான தீய வினைகளை செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறதற்காக ருத்ராட்சம் நமக்கு பயன்படுகிறது. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி பொறுக்காமல் பில்லி சூனியம் ஏவல் போன்ற விஷயங்களை நமக்கு ஏவி விடுவது உண்டு. அது நம்ம கண்களுக்கு தெரியாது, யார் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அது வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு படாத பாடு கஷ்டங்களை ஏற்படுத்தி விட்டு சென்றுவிடும். அப்போ அது கழிப்பதற்கு நம்ம கோவிலாக இல்லை அதற்கான பரிகாரங்கள் செய்யணும் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய வழிகளில் நம்ம போய் கொண்டிருப்போம். நம்ம சிவபெருமான வழிபாடு செய்கிறோம், ருத்ராட்சம் தரித்திருக்கிறோம், திருநீர் பூசுகிறோம் அப்படின்னாலே எந்த விதமான கெட்ட ஆற்றல்களும் நம்ம பக்கத்திலே நெருங்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா எவ்வளோ பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் சரி, தெய்வ சக்தியாக இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டுன்னு இருக்குன்னா அது ஈசனோட மட்டும்தான். அவருக்கு மிஞ்சிய சக்திகள் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்ததும் அவரிடத்தில் இருந்தது தான். நல்ல சக்தியாக இருக்கட்டும், கெட்ட சக்தியாக இருக்கட்டும். ஏன்னா அவரை நம்ம நினைத்து, அவரை பாடி, அவரை துதித்து, நம்ம அவரை நித்தமாக யோசித்து செய்யக்கூடிய எந்த ஒரு பக்தி வழிபாடாக இருந்தாலும் அவருடைய உள்ளம் குளிர்ந்துருச்சு அப்படின்னா அவர் மனமுருகி எந்த விதமான அந்த வரங்களையுமே அவர் கொடுத்து விடுவார். அட்டண்டயத்தில் பார்க்க மாட்டார். அவர் கேட்குற அந்த வரத்தை கொடுத்துடுவார். மனம் மகிழ்ந்துருச்சு, இறைவனுடைய அந்த மனதை நம்ம மகிழ்விக்கு வைத்து விட்டோம், அவருடைய உள்ளத்தை குளிர வைத்து விட்டோம் அப்படின்னாலே அவர் மனமகிழ்ந்து கேட்கின்ற வரங்களை நமக்கு கொடுத்து விடுவார். ஆனால் அதை பயன்படுத்துவது, நல்ல வகையில் பயன்படுத்துவதும் கெட்ட வகையில் பயன்படுத்துவதும் அவரவர் கையில் தான் உண்டு. இப்போ நம்ம அந்த நாடகங்கள் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். இன்றைய காலங்களில் அரக்கர்கள் பலவிதமான வரங்களில் இறைவனிடமிருந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதை நல்ல முறையில் யூஸ் பண்ணாமல் தீய முறையில் யூஸ் பண்ணி அழிஞ்சும் போயிருக்காங்க. நல்ல முறையில் பயன்படுத்தியவர்கள் மட்டும்தான் நிலைத்து அமரர்களாக தேவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அது மாதிரி தான் இப்போ ருத்ராஜ மணிகளை 1 to 21 முகங்கள் வரை உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன் உள்ளது. கடையிலின்றி ஏதோ ஒரு ஒன்றை வாங்கி அணிவது பார்த்திங்கன்னா நமக்கு சரியானது கிடையாது. தப்பான ஒன்றை அணிவதனால வாழ்க்கையிலும் தொல்லைகளும் தொடரலாம். அதாவது நீங்கள் ருத்ராஜம் அணியிறீங்க அப்படின்னா நல்லா எங்கே அது கிடைக்கும், உண்மையான ருத்ராட்சம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கி நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. எல்லோருமே சாதாரணமாக அணியக்கூடிய ஒரு ருத்ராட்சம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பஞ்சமுக ருத்ராட்சம். பஞ்சமுகின்னு சொல்லுவாங்க. எல்லோருக்குமே இந்த ருத்ராட்சம் பொருந்தும். இந்த பஞ்சபூதங்கள் 5 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 கோடுகளாக இந்த பஞ்சமுகி ருத்ராட்சம் உள்ளது. இது பார்த்திங்கன்னா ஆண் பெண் குழந்தைகள் உட்பட பொதுவான நன்மை எல்லோருமே போடலாம். இது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையுமே சரிப்படுத்தும். நம்மளுடைய உடல் நலம், உடலுக்கு தேவையான அந்த விடுதலை, இரத்த கொதிப்பை சீராக்கும், நரம்புகளை அமைதிப்படுத்தும், நரம்பு மண்டலத்தில் ஒருவித அமைதியையும் சுறுசுறுப்பையும் அளிக்கும். 12 வயதுக்குள்ளாக இருக்கும் சிறுவர்கள் ஆறுமுகமணியை அணியலாம். அது அவர்களை அமைதியாக்கி ஒருமுகப்படுத்தும் தன்மையை கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக பெரியோர்களின் சமநிலையை கவனிப்பை ஈர்ப்பார்கள். 12 வயதுக்குள்ளே இருக்கும் அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஆறுமுக ருத்ராட்சத்தை அணிவது மிகுந்த ஒரு சிறப்புக்குள்ளாக இருக்கின்றது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஈசனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம்.
அதனால் எல்லோருமே அணியலாம். குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வர அனைவருமே இந்த ருத்ராட்சங்களில் அணிவது மிகவும் நல்லது. ஏகமுக ருத்ராட்சம்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோடு தான் இருக்கும். இந்த ருத்ராட்சம் அதாவது நம்மளை தனிமைப்படுத்தக்கூடியதாக ஒரு கருத்துக்கள் உண்டு. அதாவது எல்லாத்திடமிருந்தும் நம்மளை தனிமைப்படுத்தி கொண்டு போயிடும். எந்த ஒரு பற்றும் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே நம்ம அதை அணிந்திருக்கும் பொழுதே நமக்கு தெரிய வரும். பக்கத்தில் இருக்கவங்க யார் மீதுமே ஒரு அன்பு, ஈர்ப்பு, பற்று, ஆசை எதுவுமே இருக்காது இந்த ஏகமுக ருத்ராட்சத்தை நம்ம அணியும் பொழுது. ஒரிஜினல் அதுவும் பார்த்திங்கன்னா உண்மையானதை நம்ம அணிந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய மனதை அது பக்குவப்படுத்தி வெளியே கொண்டு சென்றுவிடும். திருமணமானவர்கள் ருத்ராட்சத்தை அணியலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து கேட்டு பார்த்துருப்பீங்க. ருத்ராட்சம் என்றாலே பிரம்மச்சாரிகளுக்கானது என்ற எண்ணம் மக்களிடையே இருக்கிறது. அதாவது கல்யாணம் முடிக்காதவங்க மட்டும்தான் ருத்ராட்சத்தை அணியணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருமணத்திற்கு பின் ருத்ராட்சம் போன்ற ஆன்மீக வாய்ப்புகள் மறுக்கப்படுவது மட்டுமல்லாமல் சிலர் வாழ்க்கையே முடிந்து விட்டதாகவும் நினைத்து கொள்கிறார்கள். அதாவது ருத்ராட்சம் அணிந்துட்டு அவ்வளோதான், கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னும் சில பேர் இருக்காங்க. சில விஷயங்கள் இயற்கையாக பார்த்திங்கன்னா நடக்கணும்னு இருந்தால் அது நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதை தாண்டி நம்மளுடைய ஆசைகளுக்காக நம்ம வலுக்கட்டாயமாக இறங்கும் பொழுது தான் அதில் நமக்கு தொல்லைகளும் தீமைகளும் வந்து சேரும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம எப்பொழுதும் ஒருபோதும் தடை விதிக்கக்கூடாது. திருமணம், இந்த மாதிரியான இயற்கை நிகழ்வுகள், பிறப்பு இறப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக நடப்பது தான். அதனால் இதெல்லாம் தீட்டு அப்படின்ட்டு நம்ம தட்டி கழிக்கக்கூடாது. எல்லாமே இயற்கையான ஒரு நிகழ்வு மட்டும்தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க, கட்டுப்பாடோடு இருப்பாங்க அப்படி இப்படின்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இறைவனால் நமக்கு தோற்றுவிக்கப்பட்ட நிகழ்வுகள். இப்போ திருமணம் கடந்த உறவில் நம்ம போகும்பொழுது தான் அது நமக்கு தவறுன்னு தோன்றணும். அது நமக்கு தோன்றாமல் நம்ம அதையே பின்பற்றி கொண்டே வரோம்னா அதனால தான் நமக்கு துன்பங்கள் ஏற்படும். இதுதான் இந்த இடத்துல தவறு. முறையாக திருமணம் செய்து கணவன் மனைவியாக கடைசி வரை நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருவது அப்படிங்கிறது இது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சுபிட்சம்தான். அதை தவிர்த்து தவறான பாதைகளுக்கு செல்லும் பொழுது தான் இறைவன் நம்மிடமிருந்து விலகி சென்று விடுகிறார். அதற்கப்புறம் துன்பங்களும் கஷ்டங்களும் தான் நமக்கு வருது. அப்போ இதெல்லாம் நம்ம தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இப்போ நீங்கள் ருத்ராட்சத்தை ஒரு 2 வருடம் அணிந்திருக்கிறீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் எப்பொழுதுமே நம்மளுடைய உடம்புலேயே அது ஒரு அங்கமாகவே நமக்கு கை கால்கள், முகம் எப்படி நமக்கு இது ஒரு அங்கமாக இருக்கோ அதே போல் தான் ருத்ராட்சமும் நம்ம உடலில் ஒரு அங்கமாக இருக்கும். அதை நீங்கள் கலட்டி வச்சுட்டு அன்றைய நாள் நீங்கள் தூங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வராது. எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் உங்கள் உடலில் ஒரு பாகம் இல்லாமல் இருப்பது போல இருக்கும். ஏனென்றால் ருத்ராட்சம் உங்களின் பாகமாகவே மாறிவிடுகிறது. அதிகப்படியான ஒரு உறுப்பு போலவே அது செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. அதனால் இந்த உறுப்பின் முக்கிய நோக்கம் உங்களுக்கு அருள் கிட்டுமாறு செய்வது. சரி, இப்பொழுது ருத்ராட்சத்தை பற்றின சில தகவல்களை நம்ம சுருக்கமாக காணலாம். பல நூறு வருடங்கள் தவத்தில் இருந்த அந்த ஆழ்ந்த தவத்தில் இருந்த சிவபெருமான் கண்களை திறக்கும் போது அவர் உணர்ந்த அந்த பேரானந்தம், அந்த பல நூறு வருடங்களுடைய அந்த தவத்தின் காரணமாக அவர் அப்போ வரைய கண்ணை மூடிட்டு அந்த செகண்ட் தவமானது முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் கண்களை திறக்கிறாரு. அப்போ அவர் ஒரு பேரானந்தத்தை உணர்ந்தார். அந்த கண்ணீர் துளியாய் அந்த பேரானந்தத்தை அவர் கண்களில் திறக்கும் பொழுது கண்ணீர் துளியாய் கீழே சிந்துகிறது. அது பூமியில் விழுந்ததுமே அது ருத்ராட்சமாக அந்த மரமாக வளர்ந்து இப்பொழுது வரை நம்ம வழக்கத்தில் இருந்து வருகிறது என்பது புராண கதை. ருத்ராட்சத்தின் பலன்கள் மனம், உடல் சம்பந்தப்பட்ட அத்தனைக்குமே நிவாரணியாக உலகமெங்கும் பயன்படுகிறது. இந்த ருத்ராட்சம் மனதின் சலஞ்சலங்களை சரி செய்கிறது, தியான நிலையில் மூழ்க வைக்கிறது, சுவாசத்தை சுத்தப்படுத்துகிறது, உடலின் 7 சக்கரங்களையும் துரிதப்படுத்துகிறது என பல்வேறு பலன்கள் இதில் அடங்கியிருக்கிறது. யாரெல்லாம் இதை அணியலாம் அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. எல்லோருமே அணியலாம். வயது வரம்பில்லாமல், மொழி, இனம், தேசம், ஆண் பெண் என்கின்ற பேதமில்லாமல் யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சத்தை அணியலாம். இயற்கையாக கிடைக்கும் ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு அதன் அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். அதனால் கட்டாயம் அனைவருமே ருத்ராட்சத்தை அணிந்திருங்க. இப்போ ஒவ்வொரு ருத்ராட்சத்திற்கும் பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராட்ச வகைகள்னு உண்டு. பஞ்சமுக ருத்ராட்சம்னா 5 கோடுகள் இருக்கும். இந்த 5 முகம் கொண்ட இந்த ருத்ராட்சத்தை 14 வயதுக்கு மேல் உள்ள யாவரும் அணியலாம்.
இந்த ருத்ராட்சத்தை மாலையாக மட்டுமே அணிய வேண்டும். உள்நிலையில் ஆன்மாவை சுத்தப்படுத்த இது உதவுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துத்விகி, இது 2 முகம் கொண்ட ருத்ராட்சம். திருமணமானவர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். திருமண பந்தத்தை இது பலப்படுத்தும். அதாவது ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்குமே பார்த்தீங்கன்னா மகிமை உண்டு. இதை கணவன் மனைவி இருவருமே அணிவது சால சிறந்தது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷண்முகி, இது குழந்தைகளுக்கான ருத்ராட்சம். 6 முகம் கொண்ட இந்த ருத்ராட்சத்தை 11 வயசு, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 11 வயசுக்குள்ளே இருப்பவர்கள் அணிய வேண்டும் என உடல் வளர்ச்சியையும் அவர்களுடைய அறிவு வளர்ச்சியையும் இதை அதிகப்படுத்துவதற்கு மிகுந்த ஒரு உதவிகரமாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌரி சங்கர், 2 ருத்ராட்சங்கள் ஒட்டியிருப்பது போல இருக்கும். இதை 14 வயதுக்கு மேல் இருக்கும் அனைவருமே அணியலாம். இது ஈடா பிங்களா என்கின்ற சக்தி நாடிகளை சமநிலைக்கு கொண்டு வருகிறது. உடலில் உள்ள 7 சக்கரங்களையும் இது துரிதப்படுத்துகிறது. ருத்ராட்சத்தை பார்த்தீங்கன்னா இந்த முறையில் பயன்படுத்துவது இன்னும் ஒரு உசிதமானது. அதாவது பதப்படுத்துதல். புதியதாக இருக்கும் ருத்ராட்சத்தை நீங்கள் அணியறதுக்கு முன்னாடி சுத்தமான நெய்யில் 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். கொழுப்பு நீக்கப்படாத பாலிலும் இன்னும் 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு சுத்தமான துணியில் துடைத்து அதை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பின்பற்றுவது. இல்லை இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலைன்னா நீங்கள் அப்படியே அணிந்து கொள்வதும் சிறப்பு. இப்படி செய்வது பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மையை இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அதிகரிக்க செய்யும். 6 மாதத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் செய்வது நல்ல ஒரு பலன். சுடிநீரிலோ சோப்பு படாமலோ பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி எந்த விதிவிலக்கும் இன்றி எல்லா நேரத்துலையுமே ருத்ராட்சத்தை நம்ம அணிந்திருக்கலாம். ஏன்னா நம்ம சோப்பு படாமல் சுடுதண்ணியில் ஏன் படக்கூடாதுன்னா அதில் விரிசல் விட்டுரும். அது ஒரு மாதிரியை பார்த்தீங்கன்னா போயிடும். அதற்காக நம்ம சொல்வது. இல்லை உங்களுக்கு ருத்ராட்சம் உடஞ்சி ஓடிருச்சு, இல்லை அதை நம்ம எங்கிட்ட தவற விட்டுட்டோம்னா மனம் கவலைப்பட வேண்டாம். வேறு ஒன்று வாங்கி அதை நம்ம அணிந்து கொள்வது நல்லது. பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். நெய்யிலையோ இந்த மாதிரி கொழுப்பு இல்லாத பாலில் நம்ம ஊற வச்சு அதற்கப்புறம் அதை துடைத்துட்டு அணிந்து கொள்வது நமக்கு நல்லது. இதை கழித்தல் மட்டுமே அணிய வேண்டும். எந்த ஒரு உலோகத்திலும் ருத்ராட்சம் படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். கவனமாக கையாளவில்லை என்றால் ருத்ராட்சம் எளிதில் சேதமடைந்துவிடும். உடைந்து விரிசல் பட்டு சேதமடைந்த ருத்ராட்சங்கள் சக்திகள் அதில் இருப்பாது. அதாவது நல்லது கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ருத்ராட்சம்னு இல்லை, உங்கள் வீட்லேயும் சரி, இல்லை நீங்கள் வச்சுருக்க எதாக இருந்தாலுமே அது உடஞ்சிருச்சு கிழிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்துவது அவ்வளோ நல்லது கிடையாது. அதை நீங்கள் அகற்றிவிட வேண்டும். அவற்றை அகற்றி விடுவது மிகவும் நல்லது. ருத்ராட்சங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தெளிவாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டு வாங்கி அதை பயன்படுத்துங்க. மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதனிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சிவன் கோவில் சேனலை அடுத்த பதிவில் சந்திப்போம். என்றும் எல்லோரும் அனைத்து வளங்களும் செல்வ வளங்களும் பெற்று போதுமான நிறைவான ஆசைகளோடு நீடூடி நெடுங்காலம் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நமக.